ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ சில கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் வந்துருக்குது. ஃபஸ்ட்டு சன்ஃபார்மாவோட ரிசல்ட்ஸ் வந்துருந்துச்சு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 3118 கோடி பண்ணியிருக்கிறாங்க. இயர் ஆனர் பேசிஸில் 2.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டோட்டலாட்டு சொல்லணும்னா 3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 8.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 14,405 கோடியாக இருக்குது. எபிட்டா 4,527 கோடியாக இருக்குது. 14.9% எபிட்டா ரைஸ் ஆயிருக்கு. எபிட்டா மார்ஜின் 31.3% இருக்குது. ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் ஒரு எக்ஸப்ஷனல் ஐட்டம்ஸ் குறிப்பாட்டு 15.8% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் 4,167 கோடியாக இருக்குது. ஒரு எக்ஸப்ஷனல் ஐட்டம்ஸ் மூலமாட்டு கெயின் ஆயிருக்கு. குளோபல் இன்னோவேட்டிவ் மெடிசின்ஸ் அந்த செக்மெண்ட்டில் சேல்ஸ் $333 மில்லியன், 16.4% இயர் ஆனர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டோட்டல் ரெவன்யூக்கு 20.2% இது கான்ட்ரிபியூட் பண்ணுது. ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் 782 கோடி ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது சேல்ஸில் 5.4% வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் எடுத்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் 26ல் சேல்ஸ் 28,191 கோடியாக இருக்குது. 9.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா 17% ரைஸ் ஆயிருக்கு. 8,828 கோடியாக இருக்குது. மார்ஜின் 31.2% இருக்குது. அட்ஜஸ்டட் நெட் ப்ராஃபிட் ஆக்சுவலி எக்ஸப்ஷனல் ஐட்டம்ஸை வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணி 6,114 கோடியாக இருக்குது. 4.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு 1,685 கோடி போட்டிருக்காங்க. 6% ஆஃப் த சேல்ஸ். இது நான் சொன்னது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் 26 உள்ள அப்டேட்டு. நெக்ஸ்ட் யூஎஸ் ஃபார்முலேஷன் சேல்ஸ் இந்த Q2ல $496 மில்லியன், 4.1% டிக்ளைன் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஜெனரிக் பிஸ்னஸ் அங்கே குறிப்பாக ஜெனரிக் பிஸ்னஸு க்ரோத் இருந்திருக்கு. யூஎஸ் சேல்ஸ் வந்து அவங்களோட டோட்டல் கன்சாலிடேட்டட் சேல்ஸுக்கு 30.1% கான்ட்ரிபியூட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஆஃபில் அங்கே எவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்குன்னா $968 மில்லியன். எமர்ஜிங் மார்க்கெட்ஸ் எடுத்து பார்க்கும்போது $325 மில்லியன். எமர்ஜிங் மார்க்கெட்டில் ஃபார்முலேஷன் சேல்ஸ் நடந்திருக்கு. 10.9% இயர் ஆனர் பேஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலி அவங்களோட டோட்டல் கன்சாலிடேட்டட் சேல்ஸுக்கு இது 19.7% கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஃபர்ஸ்ட் ஆஃபில் சேல்ஸ் வந்து $623 மில்லியன், 8% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது சன்ஃபார்மா கொடுத்த ரிசல்ட்ஸ் அப்டேட். லாஸ்ட் மார்க்கெட்டில் சன்ஃபார்மா 1,702 க்ளோஸ் ஆயிருக்கு. 1,702 க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ ஆப்பர்ச்சுனிட்டியானா 39 டைம்ஸ் கிட்ட ஏர்னிங்ஸில் இருக்குது பி ரேஷியோ. இப்போதைக்கு நம்மளால் வேடிக்கை மட்டும் தான் பார்க்க முடியும். ரிசல்ட்ஸ் ஒரு நார்மல் ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது சன்ஃபார்மா போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. பட் யூஎஸில் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு. 4% சேல்ஸ் அடி வாங்கியிருக்கு. ஜெனரிக் பிஸ்னஸில் ஒரு ட்ராப் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இனோவேட்டிவ் மெடிசனில் க்ரோத் இருந்திருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இவங்களுக்கு பெரிய தலைவலியாக வர்றது. இந்த யூஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யன் க்ரூட் ஆயிலை இம்போர்ட் பண்ணுறதுக்கு சாங்ஷன் போட்டது பெரிய தலைவலியாக இருக்குது. இதில் பார்க்கும்போது 13% ஆஃப் த க்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அவங்களோட என்டையர் க்ரூட் பேஸ்கெட்டுமே காலி. இப்போ வந்து ஒன்றில் அபுதாபி அங்கே தான் வாங்கணும், இல்லைனா யூஎஸ்ட்டை வாங்கணும், அப்படி வாங்க வேண்டிய நிலைமை ஆகிடுச்சு. ஏன்னா இவங்களுக்கு ப்ராஃபிட் அடி வாங்கும், மார்ஜின் அடி வாங்கும். ரீசன் இவங்க ரஷ்யா வந்து டிஸ்கவுண்ட் ப்ரைஸஸில் கொடுத்துட்டு இருந்தாங்க. ரிலையன்ஸ் வந்து 5,34,000 பேரல்ஸ் பர் டே அக்டோபரில் வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த ஏப்ரல் டு செப்டம்பர் ஆவரேஜாக பார்க்கும்போது அது வந்து ரொம்பவே அதிகம் அந்த டைமில். இப்போ அவங்க இம்போர்ட் பண்ணுறதை பார்க்கும்போது ரொம்பவே விழுந்துருக்குது. ரஷ்யாட்ட வந்து நம்ம ஆயில் வாங்குறதுனால நம்மளோட ப்ராடக்ட்ஸ் இப்போ அமெரிக்காவுக்கு சென்ட் பண்ணும்போது அதுக்கும் பார்த்தீங்கன்னா 25% அடிஷ்னல் டேரிஃப் போட்டிருக்காங்க. கெப்லர் ரிப்போர்ட் படி பார்க்கும்போது ரஷ்யா க்ரூட் எக்ஸ்போர்ட்டு 1.19 மில்லியன் பேரல்ஸ் பர் டே டில் October 27 வரைக்கும் பார்க்கும்போது அது ப்ரீவியஸ் 2 வீக்ஸில் 1.95 மில்லியன் பேரல்ஸ் பர் டே இருந்தது. எவ்வளோத்துக்கு கம்மியாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ராஸ்நெஃப்ட் வந்து நமக்கு எக்ஸ்போர்ட் பண்ணது 0.81 மில்லியன் பேரல்ஸ் பர் டே டில் October 27. அதுவும் பார்த்தீங்கன்னா 2 வாரத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்க்கும்போது 1.41 மில்லியன் பேரல்ஸ் பர் டே இருந்தது. எவ்வளோ ட்ராப் ஆகிருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வேறு வழி இல்லை, அவங்க அபுதாபிட்ட தான் வாங்கணும். பட் இது வந்து அவங்களுக்கு மார்ஜினில் இம்பேக்ட் ஆகும். அட் தி சேம் டைம் இவங்க ஏன் இப்போ யூஎஸ் மட்டும் சாங்ஷன் போட்டிருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. யூரோப்பியன் யூனியன் என்ன பண்ணிட்டாங்க, ரஷ்யன் ஆயிலை நீங்கள் பியூரிஃபை பண்ணியோ அல்லது க்ரூடாட்டோ எங்கள் நாட்டுக்குள்ளே அனுப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. யூகே அதே மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனை போட்டுட்டாங்க. இதனால இவங்களுக்கு இப்போ வேறு வழி இல்லை. அவங்க அபுதாபி அந்த மாதிரி கண்ட்ரீஸில் தான் ஆயில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா இது இம்போர்ட் பண்ணி க்ரூட் ஆயிலை வந்து இம்போர்ட் பண்ணி பியூரிஃபை பண்ணி யூரோப்பியன் யூனியனுக்கு வந்து சேல் பண்ண முடியும். ஸோ இது வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸுக்கு நெகட்டிவ் அப்டேட் தான். ரக்ஷித் ஹர்கேவ் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டானியாவில் ஜாயின் பண்ண போகிறாங்க லீடர்ஷிப் ரோலுக்கு.
பிர்லா ஓப்பஸில் சிஇஓவாக இருந்தவர் இப்போ ரிசைன் பண்ணிவிட்டு பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ண போகிறதாட்டு சொல்லியிருக்காங்க. நவம்பர் 1 எஃபெக்டிவ் வருது. பிரிட்டானியாவோட ரிசல்ட்ஸ் கிடைக்கும்னு பார்த்தேன், ஸ்டில் கிடைக்கல. நாளைக்கு மதியம் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளூ ஸ்டாரோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. இது ஒரு ஏசி கம்பெனி. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ரூம் ஏசி டிமாண்ட் இந்த குவார்ட்டரில் அடி வாங்கியிருக்கு, விச் மீன்ஸ் லோவாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க டிமாண்டு. ப்ராஃபிட் 99 crores பண்ணியிருக்கிறாங்க, 3% இன்க்ரீஸாக இருக்குது. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 6.4% இன்க்ரீஸாக இருக்குது, 2422 கோடியாக இருக்குது. சில சேலஞ்சஸ் எல்லாமே ஃபேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா இப்போ ரெய்னி சீசன் ஏர்லி ஸ்டார்ட் ஆனதுனால அது ஒரு பிரச்சனைகள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரூம் ஏசி டிமாண்டுக்கு வந்து கொஞ்சம் டிமாண்ட் லோவாக இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மார்க்கெட்டில் காம்படிஷன் அது ஒரு பக்கம் இருக்குது. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் அதர் இன்கம்மை எக்ஸ்க்ளூட் பண்ணி பார்க்கும்போது 183 கோடி, 22.8% இன்க்ரீஸாக இருக்குது, 7.6% ஆஃப் த ரெவன்யூவில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது ட்ரெஷரி இன்வெஸ்ட்மெண்ட் அதர் இன்கம் இன்க்ளூடிங் ட்ரெஷரி இன்வெஸ்ட்மெண்ட் அது 10 கோடியாக டிக்ரீஸ் ஆயிருக்கு, 18 கோடியிலேருந்து 10 கோடியாக டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஃபினான்ஸ் காஸ்ட்டு 16 crores ஆட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது கேரிட் ஃபார்வர்ட் ஆர்டர் பார்க்கும்போது ஆர்டர் புக் வந்து 7.9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 7120 கோடியாக இருக்குது. கேபிட்டல் எம்ப்ளாய்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க, 3530 கோடியாக இருக்குது. பாரோயிங்ஸ் நெட் பாரோயிங்ஸ் 417 கோடியாக இருக்குது. நெட் கேஷ் பொசிஷன் 185 கோடியாக இருக்குது. செக்மெண்ட் வைஸ் பெர்ஃபார்மன்ஸ்னு எடுத்து பார்க்கும்போது மெக்கானிக்கல் ப்ராஜெக்ட்ஸு, கமர்ஷியல் ஏர் கண்டிஷனிங் சிஸ்டம் இந்த செக்மெண்ட்டில் ரெவன்யூ க்ரோத் 16.5% க்ரோத் இருக்குது, 1664 கோடியாக இருக்குது. யூனிட்டரி ப்ராடக்ட் செக்மெண்ட் ரூம் ஏர் கண்டிஷனர், கமர்ஷியல் ரெஃப்ரிஜரேஷன் இதை பார்க்கும்போது ரெவன்யூ 9.5% டிக்ளைன் ஆயிருக்கு, 693 கோடியாக இருக்குது. இது விழுந்தது தான் ஒரு முக்கிய ரீசனாக இருக்குது. ஏன்னா ரெவன்யூவில் பார்த்தீங்கன்னா இதை கொஞ்சம் உடச்சிருக்கு. கிட்டத்தட்ட ரெவன்யூவில் 6.2% வந்து இது ஓட்டையை போட்டு விட்டுட்டு. நெக்ஸ்ட்டு ப்ரொஃபஷனல் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் சிஸ்டம் செக்மெண்ட் 20% ரெவன்யூ இந்த செக்மெண்ட்டில் டிக்ளைன் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ப்ளூ ஸ்டார் கொடுத்த ரிசல்ட்ஸ் அப்டேட். ஆக்சுவலி ஸ்டாக் ப்ரைஸ் 1909 க்ளோஸ் ஆயிருக்கு. இது ரொம்பவே ரேலியாக இருக்குது, 72 times பி ரேஷியோ இருக்குது. வேடிக்கை மட்டும் தான் பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு டாடா மோட்டார்ஸ் பர்சனல் வெஹிக்கிளோட ரிசல்ட்ஸ் எப்போ வரும்னு டவுட்டாக இருக்கும். நவம்பர் 14 பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் வருது. நான் எதிர்பார்த்தது இந்த ரிசல்ட்ஸ் வந்து சேர்த்து தான் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தேன். அடுத்து வர ரிசல்ட்ஸ் இதுக்கு அடுத்தால வர ரிசல்ட்ஸ் மேபி தனித்தனியாக பிரிஞ்சு வரும்னு நினச்சேன். பட் இப்போவுமே பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸு பிரிச்சே கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க போல். நவம்பர் 14 டாடா மோட்டார் பர்சனல் வெஹிக்கிளோட ரிசல்ட்ஸ் வருதுன்னு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து டாடா மோட்டார் பர்சனல் வெஹிக்கிள் கொடுத்த அப்டேட்டு. கிராசிம் இண்டஸ்ட்ரீஸோட Q2 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 76% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 553 கோடியாக இருக்குது. ரெவன்யூ 17% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ரெவன்யூ 39,900 கோடி பண்ணியிருக்கிறாங்க இந்த குவார்ட்டரில் கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ். இதுவும் ஆதித்யா பிர்லா குரூப் ஆஃப் கம்பெனிஸோட ஒன் ஆஃப் த கம்பெனி தான். ஆப்ரேட்டிங் எபிட்டா அதாவது ஆப்ரேட்டிங் லெவலில் எபிட்டா எல்லாமே ஒன்று தான். 5217 கோடியாக இருக்குது, 29% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் 553 கோடி பண்ணியிருக்கிறாங்க, 76% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏன்னா அந்த கேசுராம் அக்யூசிஷன் பண்ணாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு முக்கிய ரீசனாக இருந்திருக்கு. நெக்ஸ்ட்டு மன்சூன் ரிலேட்டட் டிமாண்ட் வீக்னஸாக இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க பில்டிங் மெட்டீரியல்ஸுக்கு. அந்த செக்மெண்ட்டில் ரெவன்யூ பார்க்கும்போது 22,253 கோடியாக இருக்குது, 28% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சிமெண்ட்டு பெயிண்ட்ஸு இது வந்து B2B இ-காமர்ஸ் பிஸ்னஸில் வந்து ஒரு ஸ்ட்ராங் பெர்ஃபார்மன்ஸ் காமிச்சிருக்கு. எபிட்டா 55% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கெமிக்கல் பிஸ்னஸோட ரெவன்யூ 2399 கோடியாக இருக்குது, இது 17% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா 34% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 365 கோடியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் செல்லுலூசிக் ஃபைபர் செக்மெண்ட் ரெவன்யூ 4149 கோடியாக இருக்குது, 1% இயரானர் பேஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா 350 கோடியாக இருக்குது, 29% விழுந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சைனா செக்மெண்ட்டில் எடுத்து பார்க்கும்போது ஆப்ரேட்டிங் ரேட் ஆவரேஜாக இருக்கிறது 89% இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அட் தி சேம் டைம் இன்வென்ட்ரி ஹோல்டிங்ஸு 15 days முன்னாடி சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் வந்து 8 நாளாக இருந்தது, இப்போ 15 days ஆட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. சிஎஸ்எஃப் ப்ரைஸஸ் $1.51 per kgயாக இருக்குது இந்த Q2ன்னு சொல்லியிருக்கிறாங்க. சிஎஸ்எஃப் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5% டிக்ளைன் ஆயிருக்கு, 209 KTயாக இருக்குது. ஏன்னா டெம்பரவரி லாஜிஸ்டிக்ஸ் சேலஞ்சஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கிறாங்க, அதனால இப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ப்ரைஸஸ் வந்து அந்த சிஎஸ்எஃப் ப்ரைஸஸ் வந்து ஸ்டேபிளாக இருக்குது. இது வந்து கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ் கொடுத்த ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெல்ஹி ஹெவரியோட ரிசல்ட்ஸு. ஆக்சுவலி ரெவன்யூ 16.9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 2559 கோடியாக இருக்குது. எபிட்டா 19% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 68 கோடியாக இருக்குது. மார்ஜின் 2.7% இருக்குது. ஆனால் அந்த குவார்ட்டரில் அவங்களுக்கு லாஸு 50 கோடி லாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, நெட் லாஸு. ஆனால் ரெவன்யூ 16% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது ரிலையன்ஸோட
ஒன் ஆஃப் த லாஜிஸ்டிக் பிஸ்னஸ் பண்ணுற கம்பெனி, ரிலையன்ஸோட கம்பெனி தான். இவங்க லாஜிஸ்டிக்ஸ் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மீஷோ, நெக்ஸ்ட் வந்து சில இ-காமர்ஸ் பிஸ்னஸுக்கு வந்து டெலிவர் பண்ணுற பார்ட்னர்ஷிப்பும் அந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ இது வந்து டெலிவரி கொடுத்த அப்டேட்டு. எவர் ரெடி இண்டஸ்ட்ரீஸோட ரிசல்ட்ஸு, ஆக்சுவலி இவங்களோட ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது இதுவும் நெட் லாஸ் தான். 7.9 crores வந்து பார்த்தீங்கன்னா நெட் லாஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் 29 crore ப்ராஃபிட்டு, இப்போ லாஸாக மாறி இருக்குது. ரெவன்யூ 6.7% இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 387 கோடி. எபிட்டா 2.8% இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 49 crores இருக்குது. மார்ஜின் 12.7% இருக்குது, இதுவும் அடி வாங்கியிருக்கு. மார்ஜின் முன்னாடி 13.2 இப்போ 12.7 குறைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட்டு ஹனிவெல் ஆட்டோமேஷன், இதோட ப்ராஃபிட் 3.8% மேலே போயிருக்கு, 120 கோடியாக இருக்குது. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 12.3% இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 1149 கோடி. எபிட்டா 2% இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 132 கோடியாக இருக்குது. மார்ஜின் இங்கேயும் அடி விழுந்திருக்கு, 11.4% இருக்குது. ஆனால் இதுக்கு முன்னாடி 12.6% இருந்திருக்கு. ஸோ ஓவரால் ரிசல்ட்ஸ் எல்லாமே பார்க்கும்போது சில ரிசல்ட்ஸ் அப்படி ஸ்டேபிளாக இருக்குது. சில ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏதாவது ரேர் கம்பெனிஸ் தான் ப்ராஃபிட் 70%, 50% அப்படி இன்க்ரீஸ் ஆகிருக்கே தவிர மோஸ்ட்லி எல்லா கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் ஃப்ளாட்டாக இருக்குது. இல்லைனா சில நார்மலான கம்பெனிஸ்லாம் லாஸ் ஆட்டு போஸ்ட் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் ரொம்ப நாளாகவே ஃப்ளாட் ரியாக்ஷனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. சில நாள் மேலே போகுது, சில நெகட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. இந்த நிலைமை என்றைக்கு தான் மாறும்னு தெரில மார்க்கெட்டில். நெக்ஸ்ட்டு அஸ்ட்ரல் ப்ராஃபிட், அதோட ரிசல்ட்ஸ் வந்துருக்கு. அஸ்ட்ரல் அந்த கம்பெனியோட ரிசல்ட்ஸ் வந்துருக்குது. ப்ராஃபிட் 22.5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு இந்த குவார்ட்டரில், 135 கோடியாக இருக்குது. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 15% இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 1577 கோடி. எபிட்டா 22% இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 257 கோடி. மார்ஜின் 16.3% இருக்குது. ஸோ இது வந்து அஸ்ட்ரல் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். நெக்ஸ்ட்டு மதர்சன் சுமி ஒயரிங், இந்த கம்பெனி நம்மகிட்ட இருந்துச்சு. இவங்களோட ப்ராஃபிட் 8.7% இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 165 கோடி. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 18.8% இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 2762 கோடியாக இருக்குது. எபிட்டா 12% இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 280 கோடியாக இருக்குது. மார்ஜின் 10.1% இருக்குது. பட் மார்ஜின் குறைஞ்சிருக்கு. இது மதர்சன் சுமி ஒயரிங் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிஎஸ்பி பேங்கோட ரிசல்ட்ஸ். நெட் ப்ராஃபிட் 15% இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 160 கோடி. என்பிஎஸ் அசட் குவாலிட்டி, என்பிஏ 1.81% இருக்குது, குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் கம்மியாக இருக்குது. நெட் என்பியும் 0.66%லேருந்து 0.52% குறைஞ்சிருக்கு. அசட் குவாலிட்டி பக்காவாக இருக்குது. அட் த சேம் டைம் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 39.4% இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 279 கோடியாக இருக்குது. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 15% இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 424 கோடியாக இருக்குது. இது வந்து சிஎஸ்பி பேங்க் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். பிராஜ் இண்டஸ்ட்ரீஸோட ரிசல்ட்ஸ். ப்ராஃபிட் 17.8% இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 91 crores. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 3% இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 842 கோடி. எபிட்டா 35% விழுந்திருக்கு, 55 கோடியாக இருக்குது. மார்ஜின் 6.6% ஆட்டு அப்படியே சுருங்கியிருக்கு. தீபக் ஃபெர்டிலைசரோட ரிசல்ட்ஸ். தீபக் ஃபெர்டிலைசரோட ரிசல்ட்ஸில் ப்ராஃபிட் 1.5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 213 கோடி. மார்ஜின் 15.4% குறைஞ்சிருக்கு, 18%லேருந்து. எபிட்டா 6% விழுந்திருக்கு, 464 கோடி. ரெவன்யூ 9.4% இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 3006 கோடியாக இருக்குது. தீபக் ஃபெர்டிலைசர் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பிஇஎம்எல், இது ஒரு டிஃபென்ஸ் செக்டார் கம்பெனி. ஸோ இவங்களோட ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது ப்ராஃபிட் 5% விழுந்திருக்கு, 48 கோடி. ரெவன்யூ 2% விழுந்திருக்கு, 839 கோடி பண்ணியிருக்கிறாங்க. எபிட்டா ஃப்ளாட்டாக இம்ப்ரூவ் ஆகிருக்கு, 73 கோடியாக இருக்குது, 73.2 crores இருக்குது. இதுக்கு முன்னாடி 73 crores வந்துருக்கு. மார்ஜின் 8.5%லேருந்து 8.7% ஆட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது வந்து பிஎம்எல் லிமிடெட் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு கேப்லின் பாயிண்ட், அவங்களோட ரிசல்ட்ஸ். ப்ராஃபிட் 17% இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 154 கோடி. ரெவன்யூ 10% இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 534 கோடி பண்ணியிருக்கிறாங்க. எபிட்டா 14% இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 189 கோடியாக இருக்குது. மார்ஜின் 35.4% இருக்குது. அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 60 மெகாவாட் க்ரீன் எனர்ஜி வந்து RSWM அவங்களுக்கு வந்து சப்ளை பண்ண போகிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. க்ரீன் எனர்ஜி இது 60 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டில் இது சப்ளை பண்ண போகிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ் கொடுத்த அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.